அண்ணா வணக்கண்ணா. அவ்வளோண்ணா. இப்போ நம்மளுடைய திமுகவுடைய ஆட்சியில் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது திமுகலேருந்து என்ன வாக்குறுதிகள் உங்கள் தொகுதிக்கு கொடுத்தாங்க, அதெல்லாம் நிறைவேற்றிட்டாங்களா? அது கரண்ட்டு ஃபுல்லாக விலை ஏறிச்சு. 300 350 கட்டியிருந்தேன். இப்போ 2300 2500 வருதுங்க. எல்லாம் ஏறிக்கினே தான் போயிடுது. விலைவாசி எல்லாமே ஏறி தான் இருக்குது. எதுவுமே குறைச்சல் கிடையாது. இப்போ எல்லா அத்தியாவசிய பொருட்களுடைய விலையும் ஏறிடுச்சு. ஆனால் உங்களுடைய வருமானம் அந்த அளவுக்கு உயர்ந்திருக்கா? வருமானம் போகல, அப்படி தான் கஷ்டமாக இருக்குது. வருமானம் எங்களுக்கு கிடையாதுங்க அந்த அளவுக்கு. அப்போ குடும்பம் நடத்துறதுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது? கஷ்டம் தாங்க. இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம். ரேஷன் அரிசி அது இதுன்னு போட்டு சாப்பிடுவோம். சரி சரி. இப்போ உங்களுக்கு வந்து இந்த நிறைய விவசாயிகளுக்கு கடன் தரதா சொல்கிறாங்க. வருமானம் குறைவாக இருக்கவங்களுக்கு வந்து தொழில் பண்ணுறதுக்கான கடன் தரோம், மானியம் தரோம், என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா? கூட்டுறவு வங்கியில் கடன் தரது எல்லாமே சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சலுகைகள்லாம் உங்களுக்கு எதுவும் கிடைக்கலையா? நம்ம போய் கேட்டாக்கா இல்லைன்றாங்களே. அந்த அளவுக்கு இல்லைன்னு எதை வச்சு சொல்கிறாங்க? நான் பூக்களில் வேலை செய்கிறேன், என்ன கேரண்டி மாதம் வருமான சான்றிதழ் கொடுன்றாங்க. நான் பூக்களில் போய் வருமான சான்றிதழ் என்ன கொடுப்பேன்? நான் கரண்ட்டு பில் 300 350 கட்டியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. இப்போ இவங்க வந்து ஒரு மாதம் மீட்ரு போடுறேன்னு சொன்னாங்க, ரீடிங் எடுக்கலாம். அதுவே எடுக்கலை, கச்சேரி அப்படியே விட்டாங்க. இப்போ அது 2 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கிறாங்க. பில்லு அதிகம் 300 350 வந்து இப்போ 2000 2350 வருது. அட்ஜஸ்ட் பண்ணி சொன்னது ஒன்று செய்ய